லாஸ்ட் வீக் Thursday என்னோட ஆஃபீஸில் ஃப்ரண்ட் ஆஃபீஸ் எக்ஸிக்யூட்டிவ் ரோலுக்கு ஓப்பனிங்ஸை நான் ப்ராட்காஸ்ட்டில் போட்டிருந்தேன். அதுக்கு அப்ளை பண்ண கேண்டிடேட்ஸ் பண்ண 4 மிஸ்டேக்கை சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. ஃப்ரெஷர்ஸ் இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் பண்ணிங்கன்னா உங்கள் ப்ரொஃபைல் ஷார்ட் லிஸ்ட் ஆகாது, வெரி இம்பார்ட்டன்ட். 7 கேண்டிடேட்ஸ் அவங்க அனுப்பின மெயிலில் ரெஸ்யூமே அட்டாச் பண்ணல. ரெஸ்யூமே இல்லாமல் எந்த ப்ரொஃபைலை நான் ஷார்ட் லிஸ்ட் பண்ண முடியும்? எப்போவுமே ஒரு ஹெச்ஆருக்கு ஜஸ்ட் ப்ரொஃபைலை மட்டும் சென்ட் பண்ணாதீங்க, அதோட ஒரு 4 லைனாக டிராஃப்ட் பண்ணி அனுப்புங்க. பர்டிகுலராக என்னோட ரோலில் வந்து கம்யூனிகேஷன் ஸ்கில் வெரி இம்பார்ட்டன்ட். நீங்கள் 4 லைன் தப்பாக டைப் பண்ணியிருந்தா கூட பரவாயில்ல, ஒன்றுமே டைப் பண்ணாமல் வெறும் ரெஸ்யூமை மட்டும் அட்டாச் பண்ணிட்டு சென்ட் பண்ணுறீங்க. தேர்ட் ஒன் ரொம்ப சில்லியான மிஸ்டேக். நீங்கள் இன்னொருத்தர்கிட்ட இருந்து ரெஸ்யூமை காப்பி பண்ணியிருக்கீங்க, காப்பி பண்ண ரெஸ்யூமை அட்டாச் பண்ணியிருக்கீங்க. உங்களோட நேம் என்ன, அவங்களோட நேம் என்ன, காப்பி பண்ண நேமை கூட மாற்றாம அட்டாச் பண்ணுவீங்க. ஒரு சின்ன சேஞ்ச் மூலியமா இந்த 4th மிஸ்டேக்கை நீங்க ஈஸியா ஓவர் கம் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க சென்னையில் இருக்க ஒரு ஓப்பனிங் அப்ளை பண்றீங்க, ஆனா நீங்க சேலம்லயோ திருச்சியிலே இருக்கீங்க அப்படின்னா, நீங்க போட்டிருக்க அட்ரஸ்க்கு கீழே இல்லைனா உங்களோட இமெயில் ஐடி கீழே ரீலொகேஷன் எனிவேர், ரீலொகேஷன் தமிழ்நாடுக்குள்ள எங்க வேணாலும் பண்ணுவீங்கிறத மென்ஷன் பண்ணி போல்டு பண்ணுங்க. நீங்க சேலம்ல இருந்து அப்ளை பண்ணீங்க அப்படின்னா நீங்க ரீலொகேஷன் ஆவீங்களா ஆக மாட்டீங்களாங்கிறத ஷார்ட் லிஸ்ட் பண்ணி தான் கேண்டிடேட் தெரிஞ்சுக்கணும்னு ஹெச்ஆர் நினைக்க மாட்டாங்க, ரிஜெக்ட் பண்றது நிறைய சான்சஸ் இருக்கு. இதுவரை நீங்க அப்ளை பண்ண ஜாப்ல இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் பண்ணியிருந்தீங்கன்னா உடனே சேஞ்ச் பண்ணுங்க. இதுதான் மெயின் ரீசனா இருக்கும் உங்க ப்ரொஃபைல் ஷார்ட் லிஸ்ட் ஆகாம போனதுக்கு. ட்ரை பண்ணுங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.